காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ராகினி. அதனால காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. சரி அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக வந்து தாத்தா வந்து காவேரி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. என்ன தாத்தா கூப்பிட்டீங்களே எதுக்கு தாத்தா அப்படின்னோடனே, இங்கே வந்து உட்காருமா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு, என்ன ஆச்சுமா ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே தாத்தா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைம்மா ஒரு மாதிரி சோர்வாக இருக்கியே. ஆமாம் தாத்தா நேற்றெல்லாம் கொஞ்சம் தலைவலியாக தான் சோர்வாக இருக்கேன். விஜயும் சொல்லிட்டு இருந்தாம்மா காவேரிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொல்லிட்டு இருந்தான். சரிம்மா நீ காலைல வேலைக்கு போகலையா, இங்கே சுற்றிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லை தாத்தா வேலைக்கு போகலான்னு தான் நினச்சேன், காலைல ரொம்ப டயர்டாக இருந்தது, அதான் அவர் மட்டும் போயிருக்காரு அப்படின்னோடனே, என்னம்மா நீ ஏதாவது இருந்தால் சொல்லுமா தாத்தா கிட்டே, ஏதாவது பிரச்சனையா காவேரி, இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனையா. அதெல்லாம் இல்லை தாத்தா. சரி எனக்கு ஒரு சந்தேகம், அந்த ராகினி உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா, ராகினிக்கு உனக்கும் ஏதாவது பிரச்சனையாம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா அது வந்து சொல்லுமா உண்மையை சொல்லு, தாத்தா கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது, உண்மையை சொல்லு, ராகினிக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை விஜய்க்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தால் தாத்தா இருக்க எல்லாத்தையும் தீர்த்து வைக்க. இங்கே பாரு என்னை உனக்கு பிடிக்கும் தானே தாத்தா, என்ன தாத்தா அப்படி சொல்கிறீங்க, எனக்கு உங்களை தான் தாத்தா ரொம்ப பிடிக்கும். அப்படி என்ன என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே, மனசு திறந்து என்கிட்ட சொல்லு, நான் உன் ஃப்ரெண்டு தானே அப்படின்றாங்க. ஆமாம் தாத்தா. அப்போ சொல்லுமா. இல்லை தாத்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தாத்தா, விஜய் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறான், அப்புறம் என்னமோ உனக்கு பிரச்சனை. சரி விஜய் ஏதாவது உங்ககிட்ட கோவப்பட்டானா, இல்லை ஏதாவது ஏடா கூடமாக பேசிட்டானா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை தாத்தா, இப்போல்லாம் அவர் நல்லபடி பேசுகிறா தாத்தா, என் மனசு கோணையோ ஒரு விஷயம் கூட அவர் பேச மாட்டேங்கிறாரு, என்னை பார்த்து பார்த்து ரொம்ப நல்லா கவனமாக பார்த்துக்கிறாரு தாத்தா அப்படின்னோடனே, எனக்கு தெரியுமா இப்போ கூட விஜய் சொல்லிகிட்டே தான் இருந்தான், ஒன்றுமே இல்லைம்மா நீ நேற்று லேட்டாக வந்த கொஞ்சம், அவ்வளோதான். விஜய் இங்கே பதறி போயிட்டான். என்னன்னு தெரில, காவேரி இவ்வளோ லேட்டாக வரா, ஒன்றுமே புரியல, எங்கே போனான்னு தெரில தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியல. ஆஃபீஸ்க்கு போனாவும் அங்கேயும் அவனுக்கு வேலை ஓடல, ஏன்னா ஆஃபீஸில் நீ இல்லை, நீ எப்போவுமே அவன் கூடவே இருக்கணும், அவன் கூடவே கொஞ்சம் நிமிஷம் கூட பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறாம்மா. அந்த அளவுக்கு நீ விஜயை மாற்றிருக்கேன்னா எனக்கு உண்மையிலே சந்தோஷம்தாம்மா. நீங்கள் 2 பேரும் வந்து சந்தோஷமாக வாழணும்னு தான் நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையை தொடங்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். 2 பேரும் இதே மாதிரி குழந்தை குட்டியும் பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழணும். எனக்கும் பாட்டிக்கும் கடைசி காலத்தில் என்னமா இருக்குது, நீங்கள் பேரனோ பேத்தியோ கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பெற்று கொடுத்தீங்கன்னா அதை வளர்த்துக்கிட்டு அதுங்களை பார்த்துக்கிட்டே நாங்கள் முடிஞ்சிடும்மா எங்கள் கதை. தாத்தா அப்படிலாம் சொல்லாங்க தாத்தா. என்னம்மா நடக்க போகிறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாரு காவேரி, அவன் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட மன்னிச்சிடுமா தாத்தாக்காக, அப்படி இல்லைன்னா அவங்க என்கிட்ட சொல்லுமா, அவன் ஏதாவது ரொம்ப பெரிய தப்பு செஞ்சாலும் அவனை நான் சும்மாவே இருக்க மாட்டேன், உன்னை தவிர அவனுக்கு யாருமே முக்கியம் இல்லைம்மா, அதை புரிஞ்சுக்கோ. முக்கியமாக தெரியுமா, எனக்கு அப்புறமா கூட நீன்னு கிடையாதுமா, உனக்கு அப்புறம் தான் இப்போல்லாம் நான் விஜய்க்கு அப்படின்னோடனே அப்படியே யோசிக்கிறாங்க. விஜய் சொன்ன விஷயத்த, அது வந்து தாத்தா இந்த விஷயத்த தான் அப்படின்னோடனே, அவனும் கண்டிப்பாக சொல்லியிருப்பான், முதல்லலாம் நான் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்து, ஆனால் இப்போ காவேரி காவேரின்னு உன் பின்னாடி தான் தெரியுறா, அந்தளவு உன் கூட அன்பாக இருக்கம்மா, எனக்கு இது போதும்டா அப்படின்றாங்க. சரிடா ஏதாவது இருந்தால் சொல்லுமா அப்படின்னோடனே, எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன் தாத்தா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி சாப்பிட்டியா, இதோ சாப்பிட்றேன் தாத்தா, முதல்ல சாப்பிடு, ரெஸ்ட் எடுப்பான், இன்னைக்கு விஜய்க்கு சீக்கிரம் வந்துடுவான், ஏன்னா அவனுக்கு வேலையே ஓடாது கண்டிப்பாக நீ இல்லாமல், புரியுதா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு போகிறாங்க. மனசு ஃபுல்லாக அழுக வருது காவேரிக்கு, தாங்கிக்க முடியல. அவர் எனக்காக இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறாரு, அவருக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் ஏன் இப்படி சுயநலமாக இருக்கேன், ஏன் என்னால் வந்து வெளில வந்தது அவர்கிட்ட நான் சொல்லவே முடியல, இன்றைக்கி எப்படியாவது அவர்கிட்ட நான் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்தோன்னா காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா பற்றி இவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ராகினி வந்து, ஏன் இன்னும் வெண்ணிலா பற்றி சொல்லாமல் இருக்கேன், இப்போ விஜய் வந்தோன்னே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு போகிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. விஜய் வந்தோடனே இந்த மாதிரி அப்படி சொல்ல வராங்க. அப்படியே அழுகையாக வந்துடுது அவங்களுக்கு. என்ன காவேரி என்ன விஷயம் அப்படின்னோடனே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. என்ன காவேரி எதனால் இப்படி இருக்க, என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் என்னை விட்டு போயிடுங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. வேணாம் இவர்கிட்ட சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை, ஒரே நிறையா போய்ட்டு வெண்ணிலாவை கூட்டின்னு வந்து விட்டுடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே இருக்க வேணாம், கூட்டின்னு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எனக்கு வெண்ணிலா தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு நம்ம இருக்கக்கூடாது, அந்த வேலையே வேணாம், நேரடியாக போய் வெண்ணிலாவை கூட்டின்னு வந்துடலாம், அதுதான் கரெக்டு, இப்போ இவர்கிட்ட சொல்ல வேணாம், சொல்லாமல் போய் கூட்டின்னு வந்தால் தான் நம்மளுக்கும் வந்து அந்த எதிர்கொள்கிற அந்த சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறாங்க நம்ம காவேரி. என்ன காவேரின்னு ஒன்றும் இல்லைன்றாங்க. இது